வணக்கம் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுட்டோட உயிர் அது எதுன்னு பார்த்தோம்னா நம்ம நெல் தான் மெயினாக சொல்லுவோம். இந்த நெல் அறுவடை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம ஃபுட் ரிவ்யூ நிறைய பண்ண போகிறோம். ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லோரும் ஃபுட் ரிவ்யூ போடுவாங்க, நம்மளும் ஃபுட் ரிவ்யூ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ ஃபுட்டோட உயிர் எப்படி உருவாகுது அப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம ஏரியாவில் உள்ளவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. எல்லாருமே விவசாய குடும்பம் தான், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் அந்த விவசாயம் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அறுவடை பண்ணும்போது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த அறுவடை நேரத்தை நம்ம வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை நேரத்தில் ஒரு 50-60 பேர் நம்ம வயலில் வேலை வைப்பாங்க. 50-60 பேரும் ஒரு அருவா வச்சுக்கிட்டே அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அறுத்துட்டு அதுக்கப்புறம் தாள் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் மூட்டை கட்டுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வரையும் கூட நடந்துட்டுருக்கோம். நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறது. டீ வாங்கி கொடுப்போம், மதியானம் சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அன்றைக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 நாள் நல்ல ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே தலைகீழ பார்த்தோம்னா 7 ஏக்கர் நம்மளுக்கு இருக்குது. அந்த 7 ஏக்கரில் இப்போது அறுவடை பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு வீடியோ பாருங்கள். மிஷினில் அறுவடை பண்ணுறதுக்கு ஆஃப் டே, அதாவது மதியம் 2 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. அறுவடையே முடிஞ்சிருச்சு. வேலையாட்கள் 4 பேர். அதில் அப்பாவும் தம்பியும் கூட செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆட்கள் கம்மியாயிடுச்சு. சம்பளம்லாம் இப்போது அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயத்தில் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் குறைஞ்சி போயிட்டாங்க. இப்போது மிஷின் வந்ததுனால நம்ம என்ன அறுவடை பண்ணியிருக்கோம், நம்ம நெல்லோட ரகத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா நான் அப்பாட்ட கேட்டு வச்சுருக்கேன் அது என்ன ரகம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அந்த டீட்டெயில்ஸை எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன். அது ஏன்னா கோ 51 நம்ம நெல்லோட ரகம். இதோட அறுவடை காலம் பார்த்திங்கன்னா 105 நாள். இந்த 105 நாளில் நம்ம பண்ண இது தெளிப்பு முறை. தெளிப்பு தெளித்து 105 நாள். அதில் மொதல் 20 நாளுக்கு ஒரு உரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 35 நாளுக்கு ஒரு உரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 நாளுக்கு களை எடுக்கிறாங்க. அப்புறம் 65 நாளுக்கு இன்னொரு உரம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அறுவடை காலம் தான். நடுப்புற எதுவும் கிடையாது. தண்ணி வைக்கிற முறை தான். தண்ணியை அதிகமாகவும் வைக்காமல் கம்மியாகவும் வைக்காமல் தண்ணி வைக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு 105வது நாள் அறுவடை காலம். அது சம்டைம்ஸ் அதிகமாகலாம் கம்மியாகலாம். இருந்தாலும் மேக்ஸிமம் 105 நாள் அறுவடை ஆகிடும். இந்த அறுவடை நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு திருவிழா தான், கொண்டாட்டம் தான். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மிஷினை அறுக்கிறத பார்த்தாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அது கிட்டே போய் நின்றுருப்போம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ரொம்ப வேலைக்கு போவேன், இருந்தாலும் ரொம்ப போக மாட்டேன். முக்கியமாக அறுவடை நேரத்துக்கு கண்டிப்பாக வயலில் போய் நின்றுடுவோம். காலையில் எந்திரிச்சோடனே காலை சாப்பாடே சாப்பிட மாட்டோம். எழுந்தோடனே ஓடிடுவோம். போயிட்டு மிஷின் இறக்கி விட்டுட்டு அதை டைம் குறிச்சிக்கிட்டு அதை அறுக்கிறத பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நெல் கொட்டும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். சீக்கிரம் போயிட்டு அதை நெல் அந்த மிஷினில் கொட்டும் போதே பிடிச்சி எத்தனை மூட்டை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் கொட்டும் போதே பிடிப்போம். பிடிச்சி அடுக்கி வைக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த மூட்டையை அடுக்கி வச்சுட்டு மிஷின் போவோம். ஆஹா, அடுத்தது இப்போ இந்த மூட்டை வந்திருக்கு, அடுத்தது மூட்டை வருமா, அடுத்தது எவ்வளோ மூட்டை இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த வண்டி வரும்போது இன்னும் அதிக மூட்டை வருமா, போயிட்டு எத்தனை மூட்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அப்புறம் அந்த மூட்டையை எண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். மூட்டை மேலே உட்காந்துட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. மூட்டையை பிடிச்சி வச்சுட்டு எண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எண்ணிட்டு கொஞ்ச நாள் இதாக இருக்கும், திருப்பியும் அதிக மூட்டையை எண்ணுவோம். நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் தண்ணி வைக்கிற முறை பார்த்தோம்னா நம்ம டெல்டா டிஸ்ட்ரிக்ட் கடைமடை பகுதிங்கிறதுனால வெயில் காலத்தில் தண்ணி பிரச்சனை இருக்கும். நம்ம போர் மூலம் தான் விவசாயம் பண்ணுறோம். இருந்தாலும் மழை நேரத்தில் அதிகமாக தண்ணி வரும், அளவுக்கு மீறி தண்ணி வரும். இல்லை மழை இல்லாதப்பவும் கஷ்டமாக இருக்கும், தண்ணி அதிகமாக வரப்பவும் கஷ்டமாக இருக்கும். அதான் கடைமடை பகுதியோட ப்ராப்ளமே. ஏன்னா தண்ணி கடைமடையும் போது நேராக வர்றது எல்லாம் எங்கள் இது வழியாக தான் நேராக வடியும் போயிட்டு. இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் இயற்கை விவசாயம் பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் இயற்கை விவசாயத்தை பற்றி. இயற்கை விவசாயம் எங்களால் இதுவரையும் முழுமையாக பண்ண முடியல. அது ஏன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறோம் இயற்கை விவசாயத்தை முழுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில்
அதை ஒரு வருஷமும் கைவிட்டுட்டே இருக்கோம். இப்போ ரொம்ப மருந்து அடிக்கிறதுலாம் ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. தெரிஞ்சு உரம் மட்டும்தான் கொடுக்குறோம். மற்றபடி மருந்தெல்லாம் எக்ஸ்ட்ரா களைக்கொல்லியோ அதெல்லாம் எதுவும் அடிக்கிறது இல்லை. அது முக்கியமாக களைக்கொல்லி இப்போ வந்து ரொம்ப பெருகிட்டு இருக்கு. எல்லார் வயலையும் களைக்கொல்லி அடிக்கிறாங்க. ஏன்னா களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் அதிக சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு களைக்கொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் களைக்கொல்லி அடிக்கிறது இல்லை. அந்த களைக்கொல்லியில் என்ன பிரச்சனைனா அது நெல்லை தவிர மற்ற களைகளை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஓகே தான், இருந்தாலும் அந்த பாதிப்பு நம்மளுக்கு இருக்கும், நிலத்துக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்கும். அதனால் களைக்கொல்லி அடிக்கிறத நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவோம். இயற்கை விவசாயம் முழுமையாக நாங்கள் அடுத்தடுத்த இதில் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம். அடுத்தது என்னென்னா, இப்போது யங்ஸ்டர்ஸுமே எல்லாருமே விவசாயத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சென்னையில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக விவசாயம் அழியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் அதிகமாகும். நம்மகிட்டலாம் அவங்க பைக் ரிவ்யூ போடுறேன்னாங்க, ஃபுட் ரிவ்யூ போடுறேன்னாங்க, கடைசியில் விவசாயத்தை பற்றி போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தருணங்கிறதுனால இந்த வீடியோ எடுத்து போடலாம். ஃபுட்டுக்கு சம்மந்தம் உள்ள வீடியோ தான் இதுவும். அது உருவாகிற இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. விவசாயத்தை பற்றி வீடியோ போடணும், இல்லை விவசாய செழிப்பு முறைகள் அதெல்லாம் நம்ம 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை பற்றி போடணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கை வளங்களை பாதுகாப்போம், விவசாயத்தை மேம்படுத்துவோம். நன்றி நண்பா.